ரூபா சிகரெட்டுன்னும் போது ஒரு நாளுக்கு 10 சிகரெட் குடிப்பான். 75 ரூபான்னும் போது அவன் யோசிப்பான்ல, கொஞ்சம் செயின் ஸ்மோக்கிங்கை கண்ட்ரோல் பண்ணும். நல்ல விஷயம் தான் இல்லையா? அதை ஃபுல்லுமே வந்து நீங்கள் பேமெண்ட் ஏற்றதை விட பேன் பண்ணிடலாம். இந்த சிகரெட் வேலை 2026 18 ரூபா சிகரெட் வந்து 75 ரூபா ஏறுது. தம் அடிக்கிறான் அங்கே அவன்கிட்ட கேளுங்க. அதுதான் நம்ம தம் அடிக்கிற பழக்கம் இல்லைப்பா. அதனால் நமக்கு அதை பற்றி ஏறினா என்ன இறங்கினா என்ன, அது வித்தா என்ன விற்கலாம் நமக்கு என்ன. இருந்தாலும் நம்ம ஆளுங்க அடிக்கிறது தான் செய்வோம் ப்ரோ. இல்லை ரேட் அதிகமாக இருக்குல்ல, அதில் உங்களோட இம்பாக்ட் அதாவது நல்லதான்றீங்களா இல்லை கெட்டதுன்றீங்களா? எப்போ இருந்தாலும் நாங்கள்லாம் அடிக்கிறவங்க தான். எப்பயாவது போதையானம்னு அடிக்கிறது தான். அதனால ரேட் அதிகமாகிடுச்சு. இப்போ 10 ரூபா சிகரெட்டு 75 ரூபா. இந்த 18 ரூபா சிகரெட் 72 ரூபா. 18 ரூபா சிகரெட் ப்ரோ. அடிக்க மாட்டேன் சொல்கிறேன். இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. எல்லாமே தெரியாது. இதில் என்ன இருக்கு? அடிக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டான். கண்டிப்பாக பண்ணுறதுக்கு போல ரேட் ஏற்றுறாங்க. ரேட் ஏற்றினா யாரும் வாங்க மாட்டான். கண்ட்ரோலாக வாங்குவான். ஒரு 10 வாங்குற இடத்துல 2 மட்டும் வாங்குவான். இப்போ செயின் ஸ்மோக்கர்லாம் இருக்கிறாங்களே, அப்போ அவங்க அடிக்கிறப்ப கண்டினியூவாக அடிச்சுன்னுக்குறாங்க. மற்ற எல்லாத்தையும் பேன் பண்ணலாம். சரக்குலாம் போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் பேன் பண்ணலாம். அதை விட்டு சிகரெட் நார்மலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே பண்ணுவாங்க. உங்களுடைய கருத்து வந்து பெனிஃபிட் தான். பெனிஃபிட் தான். 18 ரூபா சிகரெட்டு 72 ரூபாய்க்கு போயிடுச்சு ஜிஎஸ்டி போட்டு. இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னு தெரியலையே ப்ரோ. கண்டிப்பாக இது எங்கள் கருத்து என்னன்னு தெரியல. நாங்கள் 10 ரூபா சிகரெட் அடிக்கிறனால எதுவும் தெரியல. எப்போ அடிக்கிறோம் இல்லை அடிப்போம். 10 ரூபா சிகரெட்டு தான் மேக்ஸிமம் அடிப்போம். அதிகமாலாம் காஸ்ட்லிக்காக அடிக்கணும். ஆமாம் ப்ரோ. 18 ரூபா சிகரெட்டு 72 ரூபான்னு நினைக்கிறேன். அது அடிக்கிறவங்க கிட்ட கேட்கணும். ஆனால் இது என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது எனக்குலாம். இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆமாம், நம்மளாம் அடிக்கிறவங்க இல்லை. அதனால சாதாரண சிகரெட்டு கிடையாது. இல்லை உங்களுக்கே தெரியும் சிகரெட்னால என்ன அடிக்ஷன் தான். நார்மலாக எப்பயாச்சும் அடிக்கிறது பரவாயில்ல. அடிக்ஷன் பெனிஃபிட்ஸ் தான் பரவாயில்ல. ஆனால் அதையும் வாங்குவானுங்க. அவங்க ஃபேமிலி தான் பாருங்க. 78 ரூபா கொடுத்து வாங்குறவங்கலாம் இருக்காங்கல்ல. அப்போ அவங்க ஃபேமிலிலாம் அது வேஸ்ட்டு தானே. அது கம்மியாகவும் இருக்கலாம். உங்களுடைய கருத்து வந்து சிகரெட் ரேட் ஏறினது வந்து பெனிஃபிட்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெனிஃபிட் தான். அதுக்கு அடிக்ஷன் ஆனவங்களால நிறுத்த முடியாது. ஸோ அவங்க ஃபேமிலியை பற்றி பார்க்கும்போது இதுக்கு நிறைய செலவாகும்ல. அந்த விதத்தில் பார்க்கும்போது பெனிஃபிட் கிடையாது.